ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கன்சியூம் பண்ணுற உணவை விட சாப்பிடும்போது நம்ம நினைக்கிற எண்ணங்கள், எமோஷன்ஸ் இதெல்லாம் தான் அதிகமாக நம்ம ஹெல்த்தை மைண்டையும் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓஹியோ யூனிவர்சிட்டியில் ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 2 குழுவாக எலிகளை பிரித்து ஒரு குழுவில் உள்ள எலிகளுக்கு கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள ஃபுட்டை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் எலிகளுக்கு அதை ஊட்டி விட்டு தடவி கொடுத்து முத்தம் கொடுத்து ரொம்ப அன்பாக அதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த தூக்கி வீசி எறியப்பட்ட உணவை சாப்பிட்ட எலிகள் ஆரோக்கியம் கம்மியாகவும், கொஞ்சி ரொம்ப பாசமாக அந்த உணவு கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள உணவை ஊட்டிவிடப்பட்ட எலிகள் ஆரோக்கியமாகவும் இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு எப்படியாக இருந்தாலும் சரி, அதை சாப்பிடும்போது நம்ம நினைக்கிற எண்ணங்கள், எமோஷன்ஸ் தான் அதிகமாக அதை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்ம நினைக்கிற எண்ணங்களுக்கு அதிக இம்பாக்ட் இருக்குது. ஸோ தேனை விஷமாகவும் விஷத்தை தேனாகவும் மாற்றக்கூடிய வலிமை அந்த எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் நல்ல சந்தோஷமாக சாப்பிடுங்க.